வணக்கம். நீண்ட நாட்களின் பின்பு மற்றும் ஒரு வீடியோவில் நாங்கள் சந்திக்கிறோம். அந்த வகையில் நாங்கள் இன்றைக்கு பார்க்க போகிற தலைப்பு வந்து காதல் தயக்கம். காதல், முதலில் காதல் என்றால் என்ன என்று பார்க்கும்போது, காதல் என்பது ஒரு வகையான அன்பு என்று தான் சொல்லுவோம். அது ஒவ்வொருத்தரை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு தோட்ஸில் மாறிக்கொண்டே இருக்கும். காதல் என்றால் சிலரிடம் என்ன என்று கேட்டால் அவர்கள் ஒரு மாதிரியான கருத்தை கூறுவார்கள், இன்னும் ஒரு சாரார் வேறொரு கருத்தை கூறுவார்கள். எது எப்படியா இருந்த போதிலும் காதல் என்றது வந்து ஒரு சுவாரஸ்யமான ஒரு உணர்வு என்று ஒரு சரியான வரைவிலக்கணம் என்ற அகராதியில் நான் சொல்லிக்கொண்டு இருக்கேன். இப்போ காதல் எப்படி காதல் சொல்கிறதுக்கு சிலர் எப்படி தயங்குறாங்க. இப்போ ஒரு பிடித்த நபரிடம் தன் காதலை வெளிப்படுத்துவதற்கு ஒரு விதமான பதட்டம், ஒரு அச்சம், என்ன நினைத்து விடுவார்களோ, இல்லை எப்படி அவர்கள் ரியாக்ட் பண்ண போகிறார்களோ என்ற ஒரு விதமான ஒரு பயம், இப்படியா பல்வேறுபட்ட மன உணர்வுகள் அவர்களுக்குள்ளே எழுந்து கொண்டுதான் இருக்கிறது. காதலை இங்கே நாங்கள் 3 வகையாக பிரிக்கிறோம். அதாவது உடற்காதல், உள்ளம் சார்ந்த காதல், அடுத்தது ஆன்மீக காதல். இந்த உடற்காதல் என்றது வந்து ஒரு ஆள்ற உடலை பார்த்து, ஒரு ஆள்ற முகபாவனை, முகத்தோற்றம், அழகு போன்றவற்றை பார்த்து ஏற்படக்கூடிய ஒன்று என்று சொல்லினோம். அடுத்தது வந்து உள்ளம் சார்ந்த காதல், ஒருவர இயல்புகள், குணாதிசயங்கள், ஒருவர் அன்பா ஒரு உயிரினத்திலேயோ அல்லது சக மனிதர்களுடைய எப்படி அன்பாக பழகிறார்கள் என்றதை பார்த்து உள்ளம் சார்ந்து ஏற்படுகின்ற ஒரு காதலா இந்த உள்ள காதலை பார்க்குறோம். அடுத்தது வந்து முக்கியமானது ஆன்மீக காதல்னு சொல்லுவாங்க. இந்த ஆன்மீக காதலை எப்படி பார்க்குறாங்கண்டா, கவிஞர்களோ சரி அல்லது அறிஞர்களோ அறிவியலாளர்களோ உளவியலாளர்களோ எப்படி பெரும்பான்மையானவர் பார்க்கிறார்கள் என்றால், இந்த ஆன்மீக காதலை தெய்வீக காதல் என்று சொல்லுவாங்க. கமல் ஒரு படத்தில் சொல்லியிருப்பார், மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல அல்ல அல்ல, அதையும் தாண்டி புனிதமானது என்ற மாதிரி அந்த தெய்வீக காதல் என்றது வந்து உதாரணம் அந்த கிருஷ்ணன் ராதா அப்படி அந்த மாடலேஷனில் பார்ப்பாங்க. இந்த தெய்வீக காதல் செய்கிறார்கள உள்ளம் எப்படி சித்தரிக்கப்படுகுதுண்டா சில நாவல்கள்லையும் சில இலக்கியங்கள்லையும், இப்போ தலைவன் நினைக்கிறதோ அல்லது தலைவி நினைக்கிற ஒரு விஷயத்தை வந்து தலைவன் புரிந்து கொள்கிறாரு, மனதளவிலே புரிந்து கொள்கிறாரு. இப்போ அவர் மன ரீதியாக ஒரு விஷயத்தை இப்படி செய்தால் நல்லா இருக்கும், இல்லாட்டி அந்த தலைவிட பேரை கூப்பிடுற மனதுக்குள்ளே கூப்பிட்டா அந்த தலைவி திரும்ப பார்க்குற அப்படியான ஒரு ஒரு தோட்ஸில் இருக்கிற அந்த காதலை தான் இவங்கள் பெரும்பான்மையானோர் தெய்வீக காதல் என்று சொல்கிறாங்க. காதலை சொல்ல தயங்குறதுக்கு எதிர்மறையான எண்ணங்களும் ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது. அதாவது எங்களுக்குள்ளே நாங்கள் எங்களை பற்றி எதிர்மறையாக எண்ணிக்கொள்கிற விஷயங்களும் தான், மற்றவர் எப்படி எங்களை எதிர்மறையாக பார்ப்பாங்களோ அப்படியான எண்ணங்களும் தான். உண்மையிலே காதலை சொல்கிறதுக்கோ சரி காதலிப்பதற்கோ சரி எங்களை பற்றிய சுயத்தை நாங்கள் வளர்த்து கொள்கிற அதே நேரம் நேர்மறையான எண்ணங்கள் தான் உண்மையான காதலுக்கு ஒரு அழகான உத்வேகமாக நாங்கள் கொள்வோம். இந்த உடற்காதல் மற்றும் உள்ளக்காதல் இது இரண்டிலையும் எது சிறந்த என்று பார்க்கும்போது உள்ளக்காதல் தான் சிறந்ததான் நாங்கள் பார்க்குறோம். உடற்காதல் என்றது வந்து எளிதில் சலித்து போகக்கூடிய ஒன்றை தான் நாங்கள் இங்கே பார்க்குறோம். ஆனால் இந்த உள்ளக்காதல் என்றது வந்து ஒருவர் அன்பை புரிந்து கொண்டு ஏற்படுத்துகின்ற காதல் என்பதால் இது வந்து எளிதில் சலிக்காது. வாழ்க்கையில் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய டிவோர்ஸ் கேஸ் அப்படி கனமாக இதுகள் நடக்குது. அதுகள் எடுத்து பார்த்தா 10 வருஷம் நாங்கள் லவ் பண்ணியிருக்கோம், இத்தனை வருஷம் நாங்கள் கூடி தெரிஞ்சிக்கோம், ஆனால் இப்பயும் ஒரு பிரிவினை வருகுது, இந்த இடத்துல நிற்கிறோம்டா என்ன காரணம்? அதுக்கு அந்த காரணத்தை அடிப்படையாக ஆராயிற நேரம் ஒரு 100க்கு 60% ரீசன் இப்படியான ஒரு காதலாக தான் இருக்கும் என்று சொல்கிறாங்க. அடம் பிடிக்கும் இது வடம் இழுக்கும், யார் சொன்னாலும் இது கேட்காதே, தர மறுக்கும் பின் தலை கொடுக்கும் என்ற மாதிரியான ஒரு வரியோட தொடங்கி அந்த சரணம் பிறகு எப்படி போகுதென்றால், முகங்களையோ உடல் நிறங்களையோ இது பார்க்காதே, இரு உடலில் ஓர் உயிர் இருக்க இது மிகுந்து காத்திருக்குமோ என்னொன்று வரும், யார் யாரை எங்கே நீ நேசிக்க நேர்ந்தாலும் அங்கே பூந்தோட்டம் உண்டாகும், பூச்செண்டாய் பூமி திண்டாடும் என்ற அழகான வரிகளை காதல் பற்றி ஒரு எனக்கு மிகவும் பிடித்த வரியாகத்தான் நான் அந்த வரியை காண்றேன். இப்படியா இது வந்து உள்ளம் சார்ந்த காதலுக்காக எழுதப்பட்ட ஒரு வரி. உள்ளம் சார்ந்த காதல் வந்து விட்டால் ஒருவர் மனநிலை, இருவரின் மனநிலையும் எவ்வாறு இருக்கும், தனிப்பட்ட ஒருவது மனநிலை எவ்வாறு இருக்கும் என்றதை இந்த பாடல் வரிகளில் அழகாக காட்டியிருப்பாங்க. சிலர் காதல் என்றாலே ஒரு வெறுப்பான உணர்வாக காட்டுவாங்க.
இதற்கு பல்வேறுபட்ட காரணங்கள் இருக்கும். பெரும்பான்மையான காரணங்கள் என்னும்போது இப்போ தன் குழந்தை பருவத்திலேயோ சிறு வயதிலேயோ எதிர்ப்பாளருடனான ஒரு உடன்பாடு இல்லாமல் பழகுற அப்படியான தோட்ஸுகள், சில எதிர்ப்பாளருடனான வித்தியாசமான அனுபவங்கள் நடந்திருந்தால் அப்படியான பல்வேறுபட்ட காரணங்களை நாங்கள் சொல்லலாம்.